நம்ம ஏதாவது ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில வந்து அமௌண்ட்டே நம்ம எடுத்துட்டு போக மாட்டோம். எடுத்துட்டு போகாம வந்து போன்ல வச்சுக்கிட்டு ஜிபே இல்ல போன்பே பண்ணிட்டு தான் நம்ம இருப்போம். சோ அந்த மாதிரி இந்த ஜிபே போன்பேல கூட நிறைய மோசடிகள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ அது எங்க என்னன்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அதாவது வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண மாதிரி ஒரு போலி ஸ்கிரீன்ஷாட்டை வச்சுட்டு ஒரு நகைக்கடைக்காரியை ஏமாத்திருக்காங்க. இது எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல தாங்க நடந்தது. இது எப்படிங்க இந்த அளவுக்கு வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நார்மலா வந்து பொதுவா ஒரு நகைக்கடைக்கு வந்து போயிருக்காங்க. அதாவது வந்து 2 பேர் வந்து போயிருக்காங்க. 2 பேர் போயிட்டு எனக்கு மோதிரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கடைக்காரரும் வந்து மோதிரத்த எடுத்து காட்டியிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா வந்து எனக்கு தாலி செயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாலி செயின் எடுத்து காட்டியிருக்காங்க. சோ தாலி செயினுமே காட்டி 2மே வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க செலக்ட் பண்ணும்போது ரொம்ப பரபரப்பா, அதாவது அவசர அவசரமா எங்கேயோ போற மாரியே வந்து ரொம்ப ஒரு மாரி பயத்தோடயே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. சோ அப்படி செலக்ட் பண்ணிட்டும் வந்து வாங்கிட்டாங்க. சோ வாங்கிட்டு இது எங்களுக்கு ஓகேங்க. நாங்க வந்து பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா பொதுவாவே இப்பல்லாம் வந்து யாராவது சிலர் தான் வந்து கடையிலலாம் நம்பர் சொல்லுவாங்க. அதாவது ஜிபே நம்பர் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, யாராவது சிலர் வந்து நம்பர் சொல்லுவாங்க. சிலர் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேனர் இருக்குங்க. நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி தான் அந்த நகை கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்க ஸ்கேன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகேங்க. நான் முதல்ல வந்து ரூ. 1 வந்து உங்களுக்கு பே பண்றேன். வருதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்க நீங்க பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நகை கடைக்காரருக்கும் வந்து சொல்றாங்க. அந்த நகை வாங்குனவங்களும் ரூ. 1 வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்றாங்க. பே பண்ணதுமே வந்து அந்த நகை கடைக்காரருக்கு வந்து அமௌண்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மோதிரத்துக்கும், இந்த தாலி செயினுக்கும் வந்து எவ்வளவுங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை கடைக்காரர்கிட்ட வந்து கேக்குறாங்க. இதுக்கு மொத்தம் வந்து ரூ. 1,50,000 ஆச்சுங்க. நீங்க பே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஓகே. இவங்க வந்து ஆல்ரெடி தான் நமக்கு வந்து ரூ. 1 பே பண்ணிட்டாங்களே! நமக்கு தான் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நார்மலா ஸ்கேன் பண்ணி பண்ற மாதிரி பே பண்றாங்க. ஆனா அது பார்த்தா போலி ஸ்கிரீன்ஷாட் அப்படின்றது வந்து அந்த நகைக்கடைக்காரருக்கு தெரியாம போயிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னுமே என்ன நம்ம அக்கவுண்ட்ல வந்து அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் போனை வந்து எடுத்து பார்த்திருக்காங்க. எடுத்து பார்க்கும்போது வராததுக்கு அப்புறமா தான் போய் சந்தேகம் வந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேஸ் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க செக் பண்ண மாட்டீங்களா? இப்படி யாராவது விட்டு வைப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நகைக்கடைக்காரர் வந்து சொல்றாங்க. சோ இப்ப வந்து அந்த 2 பேரும் வந்து ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது வந்து ஏதாவது ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நகை கடை மட்டும் அப்படின்னு இல்ல. நார்மலாவே நீங்க எந்த ஒரு கடை வச்சிருந்தாலுமே, அதாவது நீங்க யாராவது ஸ்கேன் பண்ண சொல்றீங்க, அது அமௌண்ட் வந்து ஜிபே பண்ண சொல்றீங்க அப்படின்னா, அவங்க வந்து சென்ட் பண்ணதுமே அவங்க அங்கேயே இருக்கும்போது உங்களோட அக்கவுண்ட்க்கு வந்து அமௌண்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த இன்ஃபர்மேஷன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களுக்கு நடந்துருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க.